ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம். இதுவரைக்கும் பவுல் ரோமருக்கு சொல்லுகிற காரியத்தை பார்த்தோம் சொன்னால், முதல் அதிகாரத்தில் பொதுவாக தேவனற்ற, தேவனை நிராகரித்த மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை காண்பித்து, 2வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது யூதர்கள் ஒன்றும் விசேஷமானவர்கள் கிடையாது, அவங்க மத்தியிலையும் கூட குற்றங்கள் குறைகள் இருக்குது என்பதை காண்பித்து, 3வது அதிகாரம் வரும்போது யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே நீதியை யார் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 3வது அதிகாரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போது 4வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னு சொன்னால், தன்னுடைய போதனைக்கு வேத பின்னணி என்ன இருக்குன்றதை பவுல் பில்டு பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். இப்போது பவுல் விசுவாசத்தினால தேவ நீதி அப்படின்னு சொல்லும்போது, இது யூதர்களுக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக இதில் இல்லாததை ஒரு காரியத்தை கொண்டு வந்து சொல்லும்போது இவங்களை மொத்தமாகவே ஓரம் தள்ளுறது போல் ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போது விருத்த சேதனம் தேவையில்லையா? யூதர்கள் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் போன அதிகாரத்தினுடைய முதல் வசனம். என்னன்னு? யூதர்களுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அதுதான் அந்த கேள்வி வருது. இப்போ நீங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறவங்களாம் தேவநீதி அடைவாங்கன்னா, யூதர்கள் என்ன? அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த கொஸ்டின் நேச்சுரலாக வரும். இப்போது அதோடு சேர்ந்து அவங்கள, அதாவது நீங்கள் நினைக்கிறது வேதத்திலேயே இல்லாததே நான் ஒன்று புதுசாக கொண்டு வந்து சொல்லலை, நான் சொல்கிறது வேதத்திலேயே இருக்குது அப்படின்னு வேதத்தின் பின்னணியை எடுத்து அவங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லும்போது, பவுல் அவங்க தங்களுடைய தகப்பனாக கருதுகிற ஆபிரகாமை அடிப்படையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ஆபிரகாமை அடிப்படையாக கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது 4வது வசனம் முதல் வசனம் 4வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது: அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். இது நேச்சுரலாக வர்ற யதார்த்தமான ஒரு கேள்வி. எல்லாரும் விசுவாசித்து எல்லாரும் தேவநீதி அடையலான்னா ஆபிரகாமுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அப்போ ஆபிரகாம் மாம்சத்தில் என்னத்தை கண்டடைந்தான்னா, மாம்சத்தில் ஆக்சுவலாக இவங்களுக்கு பிளட் ரிலேட்டிவ் அவன். ஸோ மாம்சத்தின்படி எங்கள் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வி நியாயமான கேள்வி என்று சொல்லி ஆபிரகாமை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய போதனைக்கு பின்னணியை அவன் பில்டு பண்ணுறான். இப்போ ஆபிரகாமை கொண்டு வந்துட்டான், யூதர்கள் ரொம்ப எதிர்த்து பேச முடியாது. இப்போ ஆபிரகாமை காண்பித்து ஆபிரகாம் மூலமாக இந்த போதனைக்கு உண்டான பின்னணி இருக்குன்னு காண்பிச்சுட்டா எதிர்த்து பேசுகிறதுக்கு அதிகம் இடம் இருக்காது. ஸோ இங்கே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? ஆபிரகாம் 2வது வசனத்திலேருந்து 8வது வசனத்து வரைக்கும் வாஸ்தவம் சொன்னால், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி என வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனிடத்தில் நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த சின்ன வேத பகுதியில், அதாவது 2லிருந்து 8 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், 2வது வசனத்தில் 3வது வசனத்துலேயும் ஆபிரகாம் கிரியையினால் நீதிமான் ஆக்கப்படலை அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஆபிரகாம் கிரியையினால் நீதிமான் ஆக்கப்படலை. தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட யாராலையும் முடியாது. எந்த மனுஷனால், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக தன்னை மேன்மை பாராட்ட முடியாது. அது ரூல்ட் அவுட். அது இல்லாமல் அவன் கிரியையினால் நீதிமான ஆகலை. ஒருவேளை கிரியையினால் நீதிமான ஆகியிருந்தால் அதை அவன் சொல்லிக்கலாம், நான் செஞ்சேன் அதனால் அடைஞ்சேன்னு சொல்லலாம்.
ஆனால் அவன் அப்படி ஆகலை. வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்குறான். வேத வாக்கியம் என்ன சொல்லுதான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி எங்கே வேத வாக்கியம் சொல்லுது? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லியிருக்கு. இப்போ ஆபிரகாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போதே தாவீதை கூட சேர்த்துக்கிறான். நான் சொல்கிற வார்த்தை ஆபிரகாம்கிட்ட மட்டும் இல்லைப்பா, அதுக்கு இன்னும் ஃபவுண்டேஷன் இருக்குது. இன்னும் தாவீது என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சங்கீதத்துக்கு போய் பார்ப்போம்னு சங்கீதம் 32 இங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 32 முதல் 2 வசனத்தில், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த தாவீது சொன்ன வார்த்தையை, அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அது பெரிய பாக்கியம் என்று சொல்லி தாவீது சொன்ன வார்த்தையை இங்கே கொண்டு வந்து மேற்கோள் காட்டுகிறான். ஆபிரகாம் மட்டும் இல்லை, பாரு, கோத்திர தலைவர் பிதாவாகிய தாவீது கூட அப்படி தான் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ ஆபிரகாம் கிரியைகள் இல்லாமல் நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும்போது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ ஆபிரகாம் கிரியைகள் இல்லாமல் நீதிமான் ஆனான் என்ற உடனே பவுல் ஒரு ரூட் கொண்டு வருகிறான். என்னன்னு பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? கிரியை இல்லாமல் நீதிமான் ஆகிறதுக்கு இதோ ஒரு வழி இருக்கு பாரு. ஆபிரகாம் கிரியை இல்லாமல் நீதிமான் ஆயிருக்கான். கிரியை இல்லாமல் நீதிமான் ஆக முடியும், வேதம் சொல்லுது. இவன் கிரியை இல்லாமல் நீதிமான் ஆகியிருக்கிறான். அதனால் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் என்று சொல்லி தன்னுடைய ஃபிலாசபிக்கு பேஸ்மெண்ட்டே போடுறான். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கணுமா, அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி. இப்போது கிரியை கிருபை 2 வார்த்தை இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகிருது. ஒன்று கிரியை, இன்னொன்று கிருபை. ஆபிரகாம் கிரியை செய்யலை. கிரியை செய்யாமல் கொடுக்கப்படுறதுக்கு பேர் என்னது? கிருபை. கிரியைக்கு வந்திருந்தால் அது கடன். அதாவது நம்ம சம்பளம் வேலை செய்கிறோம், வேலைக்கு சம்பளம் கிடைக்குது. ஸோ அதை ஊதியம்னு சொல்லுகிறோம், சம்பளம்னு சொல்லுகிறோம். அது வர வேண்டிய காசு. வேலை செஞ்சுருக்கோம், வேலைக்கு தக்க காசு வரணும். ஆனால் வேலையே செய்யாமல் சும்மா கொடுக்கப்படுறது பேர் அது கிருபை. ஸோ கிரியை செய்யாமல் வர்றது கிருபை, கிரியை செய்கிறனால வர்றது கடன். ஓகே, அப்போ கிரியை கிருபை 2 வார்த்தை வந்துருச்சு. இப்போ நான் கிரியை செய்து எனக்கு அது பலன் கிடைக்குதுன்னு சொன்னால், நான் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னால், அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். ஏன்னா அது என் சுய சம்பாதிப்பு. நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன். ஸோ நான் கிரியை செய்திருந்தா, அதனால் எனக்கு பலன் கிடைச்சிருந்தா, அது என் சுய சம்பாதிப்பு. ஆனால் இங்கே ஆபிரகாம் நீதியாக எண்ணப்பட்டது கிரியையினால் இல்லை. இப்போ பவுல் திரும்ப அந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை கோட் பண்ணுறதுனால, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம போய் பார்த்துறது நல்லது. முதல் 6 வசனங்களை பார்த்தோம்னா, ஆதியாகமம் 15 முதல் 6 வசனங்களை இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு ஆரம்பிக்கிற இந்த இடம் ஆபிரகாமுக்கு 85 வயதான பின்பு என்கிற அர்த்தம் உள்ளது. அப்போது அவனை 12வது அதிகாரத்தில் தேவனை அழைத்தப்போ அவனுக்கு 75 வயது. இப்போ இங்கே 15வது அதிகாரம் வரும்போது அவனுக்கு வயது 85. 10 வருஷங்கள் கடந்து போயிருக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஸோ தேவன் இங்கே அவனுக்கு ஒரு என்கரேஜிங்கான வார்த்தையை சொல்கிறார். ஆபிரகாம் அதுக்கு தேங்க் பண்ணல, நன்றி சொல்லலை. அதுக்கு பதிலாக ஆபிரகாம் அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறான். ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலையேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். தேவன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அழைச்சிருக்கிறார். நம்பி வந்தாச்சு. வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்தில் குறைஞ்சது 9 பிள்ளைங்க பிறந்திருக்கணும்.
9 பிள்ளைங்க பிறந்திருந்தா நான் நம்பினேன், கர்த்தர் செய்தார், இதோ பாருன்னு சொல்லி சாட்சி சொல்லலாம். ஆனால் 10 வருஷமாகியும் ஒரு பிள்ளையும் இல்லைன்னா கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆபிரகாம் பதில் சொல்லணும். என்னையா நம்பி வந்தியே, என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. சாராள் கேட்பான், லோத்து கேட்பான், அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ யாருக்குமே பதில் சொல்ல முடியாத நிலையில் ஆபிரகாம் இருக்கிறான். எவ்வளோ நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனால் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அவன் திருப்பி பேசுகிறான். தரேன்னு சொன்னீங்களே, என்ன தந்திருக்கிறீங்க? தேவரீர் அடியனுக்கு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு கர்த்தனாய் விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவன் இப்படி பதில் சொன்னதுக்கு ஆண்டவர் கோவிச்சிக்கல. ஆண்டவர் அவனை சமாதானம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பேசலை. ஆண்டவர் பதிலே பேசாமல் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் பதில் பேசாமல் அமைதியாக இருந்ததுனால ஆபிரகாம் 2வது தடவை பேசுகிறான். 2வது தடவையும் அதே அவிசுவாசமான வார்த்தையை சொல்கிறான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். இப்போ 2 தடவை அவன் சொன்னதுனால கர்த்தர் இப்போ அவனுக்கு பதில் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கொண்டுமானால் அவளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். இப்போ ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். அவ்வளவுதான், சொல்லியே ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். இப்போ ஏற்கனவே 2 தடவை கேள்வி கேட்டவன் இப்போ வித்தியாசமாக சொல்லும்போது இதையும் கேள்வி கேட்டிருக்கலாம், இதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், அவர் சொன்னதை அப்படியே அவன் நம்புறதுக்கு ரெடியாக இருக்கான். அதுதான் அங்கே பியூட்டி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ரொம்ப சிம்பிள். கர்த்தர் சொன்னாரா, நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, ஆனாலும் சொன்னார், அதனால் அவன் அதை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். நம்பவே முடியாத இடத்துல அவன் நம்புறான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ இந்த காரியத்தை தான் ரோமரில் பவுல் சொல்லுகிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான், நீதியாக எண்ணினார். ரோமர் 4வது அதிகாரத்தில் 18லேருந்து 22 வரைக்கும் இந்த காரியத்தை விளக்கி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4:18லேருந்து 22 வரைக்கும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாசிபிலிட்டியே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனால் பாசிபிலிட்டியே இல்லாத இடத்துல அவன் தேவனை நம்புகிறான். நம்பினதுனால தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அடைந்த நீதி கிரியையினால் வரல, கிருபையினால் வந்திருக்கு. அந்த கிருபை அவன் விசுவாசித்ததுனால உண்டானதாக இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சுக்குவோம். நீதி, கிரியை, கிருபை, விசுவாசம், வாக்கு தத்தம். இந்த 4 வார்த்தைகளை நம்ம நோட் பண்ணிக்குவோம். இது பின்னாடியும் வரப்போகிற காரியம். இப்போது விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆபிரகாமுக்கு தான் விருத்த சேதனமே கொடுக்கப்பட்டது. அவன்கிட்ட தான் இன்ட்ரடக்ஷனே ஆச்சு. இவன் 85 வயசாக இருக்கும்போது தேவன்
இந்த காரியத்தை சொல்கிறார். அவன் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. எப்போ வயசு? 85 வயசு. இன்னும் 14 வருஷம் கழிச்சு, இன்னும் பிள்ளையே கிடையாது. அந்த ஸ்டேஜில் மறுபடியும் சொல்கிறார் உனக்கு பிள்ளை கொடுப்பேன்ட்டு. அந்த ஸ்டேஜில் அவனுக்கு 99 வயசு. அடுத்த வருஷம் பிள்ளை இருக்குன்னு சொல்கிறார். 99 வயசு. 99 வயசில் தான் 17வது அதிகாரத்தில் தான் விருத்த சேதனம் கொடுக்கப்படுது. இப்போ நீதியாக எண்ணப்பட்டது விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடியா அல்லது விருத்த சேதனம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியான்ற கொஸ்டின் வருது. ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டப்போ ஆபிரகாம் விருத்த சேதனத்துக்கு உட்பட்டவன் இல்லை. 9வது 10வது வசனத்துக்கு வந்தோம்னா ரோமர் 4வது அதிகாரம் 9-10, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? கொஸ்டின் அதுதானே. இது யூதர்களுக்கு மட்டுமா அல்ல கிரேக்கருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்லை. விருத்த சேதனம் உள்ள மாத்திரமா அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போது. 15வது அதிகாரத்தில் 17வது அதிகாரத்தில் தான் விருத்த சேதனமே வருது. ஸோ அது பின்னாடி வர்றதுனால இப்போ அவன் விசுவாசத்தான் நீதி அடைஞ்சான்ல, இந்த நீதி அடைஞ்சதுக்கு ஒரு முத்திரையாதான் அந்த விருத்த சேதனமே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் காண்பிக்கிறான். 11வது வசனத்துக்கு வந்தோம்னா முதல் பகுதியில், மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். இப்போ இந்த விருத்த சேதனம்னு சொல்லி பெருமை பாராட்டுறீங்கல்ல, அது ஆக்சுவலாக அவன் அடைந்த நீதிக்கு ஒரு சீல், ஒரு அத்தாரிட்டியாக கொடுக்கப்பட்ட காரியம். அது பின்னாடி வருது. இப்போ இந்த ஆபிரகாம் இந்த நீதி அடைஞ்சான், விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ இந்த விருத்த சேதனம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த நீதி அடங்குமா அல்லது எல்லாருக்கும் வருமா? அவன் பெற்றுக்கொண்டப்போ விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தான், இப்போ விருத்த சேதனம் உள்ளவனாயிட்டான். இப்போ அந்த நீதி பாஸ் ஆகிறது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமா அல்லது எல்லாருக்குமா? அதுதான் தொடர்ந்து சொல்லுகிறான். அந்த 11வது வசனம் முதல்ல இருந்து வாசிச்சோம்னா, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனம் ஆகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். இப்போது ஆபிரகாம் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறான். அவனுக்கு 85வது வயசில் அவன் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. 99வது வயசில் விருத்த சேதனம் கொடுக்கப்படுது. இப்போ யூதர்கள் இந்த விருத்த சேதனத்தின் அடிப்படையில் உள்ளவங்க. இப்போ இந்த யூதர்கள் விருத்த சேதனத்தின் அடிப்படையில் உள்ளவங்க. யூதர்களா அல்லாத அல்லது யூதர்களிலும் இருக்கிறவங்க ஆபிரகாம் விசுவாசித்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீதி அடைகிறவங்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த விருத்த சேதனத்தின் அடிப்படையில் அவன் தகப்பனாக இருக்கிறவன்னு இருக்கிறான், விசுவாசத்தின் அடிப்படையில் தகப்பனாயும் இருக்கிறான். இது ரெண்டுமே ஆபிரகாம் கிட்டேருந்து வருதுன்றதை அவன் காண்பிக்கிறான். இப்போ இந்த வாக்கு தத்தம் தேவன் அவனுக்கு கொடுத்தது விருத்த சேதனம் வந்ததுக்கு அப்புறமா விருத்த சேதனத்துக்கு முன்னாடியா? நீதி அடைஞ்சது விருத்த சேதனத்துக்கு முன்னாடி, வாக்கு தத்தம் கொடுத்தது அதுவும் விருத்த சேதனத்துக்கு முன்னாடி. ஸோ தேவன் அளித்த வாக்கு தத்தம் விசுவாசத்தின் அடிப்படையில் வந்ததுனால விருத்த சேதனத்தின் அடிப்படையில் வரலை. ஸோ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதியை அடைஞ்சான், ரைட். இப்போ அந்த நீதிக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி, ஒரு சீல் மாதிரி கொடுக்கப்பட்டது தான் விருத்த சேதனம். இப்போ வாக்குத்தத்தம் இந்த விருத்த சேதனம் பெற்றவங்களுக்கு மட்டுமா அல்லது விசுவாசிக்கிற எல்லாருக்குமா? விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். ஸோ விசுவாசிக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம். இந்த விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் அவங்களும் விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் வாக்குத்தத்தம். அப்படி தான் போகுது ஒழிய
மற்றபடி விருத்த சேதனத்தினால எல்லாம் நடக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. இப்போ 13வது வசனத்துக்கு வந்தோம்னா, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினாலே கிடைக்காமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைச்சது. இப்போ இது 17வது அதிகாரத்தில் கடைசியில் வர்றது தான் விருத்த சேதனம். இது விருத்த சேதனத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தம் வரல, இது அதுக்கு முன்னாடியே வந்துடுது. 12வது அதிகாரத்தில் வருது, 15வது அதிகாரத்தில் வருது, 17வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் கூட வருது. ஆனால் விருத்த சேதனத்துக்கு அப்புறம் கிடையாது. ஸோ வாக்குத்தத்தமானது அவன் உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்போ நியாய பிரமாணத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்கள் விசேஷமானவங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் தான் சுதந்திரவாளிகள்னு சொல்கிறது மிஸ்டேக்காக போயிடும். இப்போ 3வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது அது எவ்வகையிலும் மேன்மைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அவங்கள நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உண்மைதான், அது எவ்வகையிலும் மேன்மை தான், எவ்வகையிலும் பெருசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ மட்டும்தான் சுதந்திரவாளின்னு கிளைம் பண்ணுறது மிஸ்டேக் ஆகிடும். எங்களை தவிர வேறு யாருக்கும் இங்கே உரிமையே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. 14லேருந்து 17 வரைக்கும் வாஸ்தவம்னு சொன்னால், நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் என்ன ஆகிடும்? வீணாயிடும். அந்த விசுவாசத்தினால வந்த வாக்குத்தத்தம் அவமாயிடும். எல்லாமே இந்த நியாய பிரமாணத்தினாலன்னா இந்த வாக்குத்தத்தம் இங்கே தான் வந்திருக்கணும், ஆனால் அது அங்கேயே வந்துருச்சு. நம்ம இந்த நியாய பிரமாணத்தினால தான், இந்த நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க, விருத்த சேதனத்தை அடைஞ்சவங்க மட்டும்தான் சுதந்திரவாளின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா, அங்கே அவன் நீதியாக எண்ணப்பட்டதும் சரி, அதன் அடிப்படையில் வந்த அந்த விசுவாசமும் சரி, அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் சரி, அவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும். விசுவாசம் வீணாயிடும், வாக்குத்தத்தம் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இது கவனிக்கணும். யூதர்கள் கிரேக்கர்கள் என்று சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கு. எப்படி? யூதர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களை பெற்றவங்க, புறஜாதிகளாகிய கிரேக்கர்கள் அதை அறியாதவர்கள். ஸோ கிரேக்கர்கள்னு சொல்லும்போது நம்மளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அவ்வளவு புறஜாதிகளும். இப்போ யூதர்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு எப்படி ஸ்பெஷாலிட்டி இல்லை, அவங்களுக்கு தான் ஸ்பெஷாலிட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசம்தான் காரியம் என்று சொல்லி பவுல் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், அநேக ஜாதிகளுக்கு 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் சொல்கிறார். நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் அது உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்னு சொல்லி மாத்துறார். ஸோ இப்போ இங்கே ரோமர் 4:17 வந்தோம்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனான். நாம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனான். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். யூதர்கள் பிளட் ரிலேட்டிவ், அவனுக்கு அவனுடைய சந்ததியில் பிறந்த வம்சத்தில் வர்றவங்க. அதனால் அவங்களுடைய கிளைம் டோட்டலாக லீகல் கரெக்ட். அவனை தகப்பனாக கொள்கிறாங்க. நம்ம பிளட் ரிலேட்டடே கிடையாது.
நம்ம எப்படி அவனை போய் தகப்பன்னு சொல்கிறோம்னு சொன்னால், விசுவாசித்தான், நானும் அதையே விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் முதல்ல விசுவாசித்ததுனால, அவனை போல நான் விசுவாசிக்கிறதுனால அவன் எனக்கு தகப்பனாகிறான். நாம் உரிமை கோருகிறோம். அவங்க உரிமை கோருகிறது அவங்களுடைய பிளட் ரிலேஷனில். அதனால் அவங்களுக்கு இது கிடைக்கிது, விருத்த சேதனை வந்தது, அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க ஸ்பெஷல் கிளாஸாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க கிளைம் பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூசிவிட்டி கிளைம் பண்ணுறாங்க. பவுல் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை டினை பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக நீங்கள் தான்னு சொல்லிக்க முடியாது, நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் வழியாக வரீங்க, அவங்க விசுவாசத்தின்படியாக வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். அதனால தான் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லுகிறான். இப்போது இந்த சுதந்திரமானது எதனால் உண்டாகுதான்? 16வது வசனம், கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினால் வருகிறது, நியாயப்பிரமாணத்தினால் வரல. இப்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததை இந்த 17வது வசனத்தில் 2 விதமாக சொல்லியிருக்கு. ஒன்று என்னவா சொல்லியிருக்கு, அவன் தான் விசுவாசித்தவருமாய், 2வது மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆபிரகாம் விசுவாசித்தவருமாயின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிற முதல் காரியம் என்னது? மரித்தோரை உயிர்ப்பித்து. செகண்ட் திங் என்ன சொல்லுது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. இந்த 2 காரியத்தில் ஒன்று தான் ஆபிரகாமுக்கு பொருந்தும். என்னது? ஆபிரகாம் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் என்று அறிந்து விசுவாசித்தான். இப்போ சிருஷ்டி கர்த்தர்னு விசுவாசித்தான்னு சொல்லும்போது தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவராக இருக்கிற தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஓகேங்களா? அதுதான் காரியம். இப்போ தேவன் சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதியும் காணப்படாததுல நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. அதனால நாம் என்னன்னு விசுவாசிக்கிறோம்னு இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம், எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். உலகங்கள் எதனாலே உண்டாக்கப்பட்டது? அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிற காரியங்களிலிருந்து உலகம் தோற்றுவிக்கப்படலை. தேவன் எதுவுமே இல்லாதிருந்தப்போ அவைகளை இருக்க சொன்ன தேவன். அவருடைய வார்த்தையினாலே இவைகள் சர்வசேனையும் சிருஷ்டிக்கப்படுது. அதுதான் சிருஷ்டிகர்த்தர். இந்த டேபிள் சேர் எல்லாம் ஒருவன் உண்டாக்கி இருக்கிறான். அவன் எதிலிருந்து உண்டாக்கினான்னா அது இன்னொரு பொருள்லேருந்து இது உருவாகுது. இது யார் வேணும்னாலும் செய்யலாம், திறமை உள்ள யாராலையும் செய்ய முடியும். தேவனும் இப்படிப்பட்டவர் இல்லை. அந்த பொருளே இல்லாது இருக்கும்போது அவர் அதையே செய்கிறவர். தேவனுக்கு சவால் விடுகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லும்போது ஒரு கற்பனை கதை சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட சேலஞ்சு பண்ணார், நீங்கள் என்ன செஞ்சாலும் என்னால் அதை செய்ய முடியும், சயின்டிஃபிக்காக என்னால் செய்ய முடியும்னு சொல்லி. ரைட்டு, ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன டெஸ்ட்டு? களிமண்லேருந்து மனுஷனை உருவாக்கணும். ஓகே ஃபைன், ரெடி ஸ்டடி ஸ்டார்ட்னு அந்த சயின்டிஸ்ட் குனிஞ்சி மண் எடுத்தானா களிமண் ஆக்கிறதுக்கு. ஆண்டவர் சொன்னாரா, ஸ்டாப், அது என்னுடைய மண், நீ போய் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், உனக்கு மண் நீ உண்டாக்கணும், அப்புறம் அந்த மண்ணை களிமண் ஆக்கணும், அப்புறம் அந்த மண்ணிலேருந்து மனுஷனை உருவாக்கணும். இந்த மண் நான் உருவாக்குனது, அதனால் நீ அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அவர் தோன்றப்படுகிறவைகளிலிருந்து இவைகளை உண்டாகவில்லை. தேவன் வானங்களையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அதை தான் ஆபிரகாம் விசுவாசித்தானா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் அழைச்சா அது என்ன ஆயிரும்? இருந்துடும். அவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லை. சூரியன் உண்டாக கிடவதாக சொன்னால் அது உண்டாயிரும். அதுக்கு முன்னாடி சூரியன் இல்லை. அந்த மாதிரி தான் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிரும், அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஸோ தோன்றப்படுகிறவர்கள் இல்லை.
அவர் வார்த்தையினாலே காணப்படுகிற அவ்வளத்தையும் சிருஷ்டித்தார். இதை தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் என்னன்னு விசுவாசிக்கிறான்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை விசுவாசிக்கிறான். இன் ஷார்ட், அவன் தேவனை சிருஷ்டிகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். இப்போ பவுல் ஆபிரகாமை பற்றி பேசிக்கிட்டு இருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசித்தான்னு சொல்லும்போது, மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனை லிங்க் பண்ணணும்னா கிறிஸ்துவை அங்கே கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். 23-24 வசனங்களில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். தேவன் சிருஷ்டிகராகிய தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். இதை விசுவாசிக்கிறோம். அதை மட்டும் நாம் விசுவாசிக்கல, நாம் இன்னும் என்ன விசுவாசிக்கிறோம்? மரித்த கிறிஸ்துவை 3வது நாள் தேவன் தம்முடைய வல்லமையினாலே எழுப்பினார் என்றும் விசுவாசிக்கிறோம். இப்போ தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் ஆபிரகாமை விசுவாசித்தான், நானும் அதில் பங்குள்ளவனாகிறேன். ஏன்னு சொன்னால் தேவன் மரித்தோரை உயிரோட எழுப்புகிறவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 25வது வசனத்தில் 4:25 அவர் உயிரோட எழும்பினார்ல, அதை பற்றி பேசும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இந்த கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இந்த 3 காரியத்தை பார்க்கும்போது பாடும் மரணமும் ஒரு நோக்கத்தோடு உள்ளது, உயிர்த்தெழுதல் இன்னொரு நோக்கத்தோடு உள்ளதுங்கிறது நம்ம மறந்து போகக்கூடாது. இயேசுவினுடைய பாடும் மரணமும் எதுக்காக? என் மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நான் பாவத்துக்கு சாகிறதுக்கு பதிலாக எனக்காக அவர் பாவத்துக்காக சாபமானார், அவர் சாகிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணமும் எதுக்காக? என் பாவத்துக்காக. மரித்த இயேசு உயிரோட எழும்புகிறார், எதுக்காக? மரித்த இயேசு உயிரோட எழும்புகிறார் மறுபடியும் என் பாவங்களுக்காக இல்லை. அவர் பாடுபட்டு மரித்தது தான் என் பாவங்களுக்காக. உயிரோடு எழும்புறது எதுக்காக? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் மரித்தது என் பாவங்களுக்கு உண்டான அதாவது என்ன அது ஃபைனோ, அந்த ஃபைனை எனக்காக அவர் செலுத்துகிறார். அவர் உயிரோடு எழுந்தது நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆகும்படி எனக்காக எழும்பினார். இதை பின்னாடி சொல்ல போகிறார். ரோமர் 6வது அதிகாரம் 10-11 வசனங்களில் அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த நீதி தேவ நீதின்னு நமக்கு தெரியும். அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவ நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதுதானே காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே எங்கே வர்றாரு? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற விசுவாசம், அவர் என் பாவங்களுக்காக பாடுபட்டாருன்னு ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லியும் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படும்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லியும் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அப்படி நான் விசுவாசிக்கிறதுனால இனிமேல் நான் ஜீவிக்க போகிறது எப்படி? தேவனுக்கு முன்பாக நீதியை செய்யணும் என்று சொல்லி விரும்பி ஜீவிக்கிறது. ஸோ அதுதான் அவன் சொல்லும்போது 5வது அதிகாரம் 1 வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரைட். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து இந்த 5வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் சொன்ன அவ்வளோத்தையும் எபேசியர் 2வது அதிகாரம் 8லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் இன்னும் தெளிவாய் பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 2
8-18 வரைக்கும். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எதுக்காக? நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படும்படி. இப்படி நீதிமான் ஆக்கப்பட்டவன் நற்கிரியைகளை செய்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம்னு சொல்கிறான். ஸோ கிருபையினால் தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவு. இதனால் நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. எல்லாம் கரெக்ட். இப்போது 11 3 முறை நம்முடைய பழைய ஸ்டேட்டஸை காண்பிக்கிறான் திரும்ப திரும்ப. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி என்னவாக இருந்தீங்க? புறஜாதியாராக இருந்தீங்க. மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். நம்பர் 2, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அகைன் 3வது தடவை, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி சமீபமானீர்கள்? எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி. இரு தரத்தார்னா யூதர்கள், கிரேக்கர்கள்னு சொல்லுகிற யூதர்கள், புறஜாதிகள். ஓகே, இரு தரத்தையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை போட்டு. பகையாக நடுவில் நின்னது என்னது? நியாயப்பிரமாணம் தான், விருத்த சேதனம் தான். இதனால் நாங்கள் ஸ்பெஷல், நீங்கள்லாம் இதில் கிடையாது, இந்த சுதந்திரம் எங்களுக்கு மட்டும்தான்னு சொல்லி அது அப்படி ஒரு கோடு போட்டு ஒரு நடுவில் ஒரு வால் கட்டி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யூதனும் நியாயப்பிரமாணத்தை பெற்றவனும் கூட பாவத்தை உடையவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவனே நியாயப்பிரமாணமே அவனை நியாய தீர்ப்புக்கு கொடுக்கறதுனால உனக்கு விமோசனமே கிடையாது. விமோசனம் விசுவாசாதான் விமோசனம். ஸோ அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே இரு தரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஸோ யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, மேன்மை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. இது கிருபையாய் கொடுக்கப்படுது. இந்த கிருபையாய் கொடுக்கப்படுகிறதை விசுவாசிக்கிறவங்க தேவனிடத்தில் சமாதானத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறாங்க. இதை கிறிஸ்து நமக்காக சம்பாதித்தார். ஸோ இதை தான் இவ்வளவு நேரம், அதாவது நான் சொல்கிற இந்த போதனை வேதத்துக்கு புறம்பானது அல்ல. அதில் ஆபிரகாமும் அடக்கம், தாவீதும் அடக்கம். வேதம் மொத்தமாகவே அதை பற்றி தான் பேசுதுன்னு வேதத்திலேருந்து அடிப்படையில் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பித்து இங்கே முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேத பகுதியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் விசுவாசிக்கிறது, விசுவாசத்தினால ரட்சிப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த வேத பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்னா எந்த சூழ்நிலையில் விசுவாசித்தான் அதை கவனிக்கணும். நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலையில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? அதுதான் கொஸ்டின். ஒரு கம்பெனியில் 100 வேகன்சி இருக்குது, எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க, நானும் அப்ளை பண்ணுறேன். ஓகே,
அந்த கம்பெனியில் எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இருக்குது, அந்த வேலைக்கு உண்டான தகுதிகள்லாம் எனக்கு இருக்குது. இப்போது நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்காக ரெக்கமெண்டேஷன் இருக்குது, எனக்கு தகுதிகளும் இருக்குது. அப்போது எனக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நான் இதுக்காக ஜெபம் பண்ணுறேன். எவ்வளவு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவேன்? 99.99% நம்பிக்கையோடு தான் ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கி டேட்டில் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, லிஸ்ட்டு போட்டாங்க. ஆனால் லிஸ்ட்டில் என் பேர் வரல, வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. இப்போது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காத ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவேன்? நேற்று ஜெபம் பண்ணும்போது 99.99% இருந்துச்சு. இன்றைக்கி சும்மா கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லை? நம்பிக்கையே இல்லாத இடத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் சரீரம் செத்து போனதாக இருந்துதான். சாராளுடைய வயசு முடிஞ்சு போச்சு. அந்த வயசில் தேவன் சொல்கிறாரு, உன் கர்ப்ப பிறப்பானவன் சொல்லி அவன் அதை விசுவாசிக்கிறான். ஸோ இதை நாம் பார்த்து கற்றுக்கொள்ளணும். தேவன் அதை நீதியாக எண்ணினார். ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு அது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி தான் அவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவன் விசுவாசித்தது சிருஷ்டிகராகிய தேவனை விசுவாசித்தான். நம்ம யாரையோ போனவங்க இருந்தவங்களை நம்பலை, நாம் விசுவாசிக்கிறது யாரை நம்புகிறோம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்மளுடைய சூழ்நிலையை பற்றி நம்ம தான் கவலைப்படணும். தேவன் சூழ்நிலைக்கு தாண்டி கிரியை செய்கிறவர். அவருக்கு சூழ்நிலை ஒரு காரியமே கிடையாது. நமக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை, இதெல்லாம் மீறி செயல்படுகிறவர் தான் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ நான் விசுவாசிக்கிறது யாரை விசுவாசிக்கிறேன்? சிருஷ்டிகரான தேவனை விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, சிருஷ்டிகராகிய தேவன் அன்னைக்கு சிருஷ்டித்தது மட்டும் கிடையாது, அவர் மரித்த கிறிஸ்துவை உயிரோட எழுப்பின தேவர் என்று விசுவாசிக்கிறேன். தேவனை மரித்த கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார்னா ஒரு நாள் வரப்போது, அன்னைக்கு கிறிஸ்துவை எழுப்பினவர் அவரை எழுப்பினது போல என்னையும் கூட எழுப்புவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நாளைய தினத்தை குறித்து எனக்கு என்ன இருக்குது? பெரிய நம்பிக்கை இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கிடையாது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவை எழுப்பினவர் அவரை எழுப்பினது போல என்னையும் ஒரு நாள் எழுப்புவார். இந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் நம்ம வீட்டிலலாம் சாவு விழுந்தால் நம்ம மாரடித்து புலம்புறதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? கூடி உட்காந்து பாட்டு பாடுறோம். எங்கே சாவு வீட்டில் பாட்டு பாடுவாங்க? கிறிஸ்தவ வீட்டில் மட்டும்தான் பாடுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போது பாவத்திற்காக மரித்தது மட்டும் இல்லை, கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எதுக்காக? தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதுக்காக. நம்ம உயிரோடு ஜீவிக்கிறது எதுக்காக ஜீவிக்கிறோம்? அந்த நீதியை நடப்பிக்கிறதுக்காக ஜீவிக்கிறோம். அந்த பாவத்துக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. நான் பாவத்துக்காக மறிச்சிட்டேன், இப்போ நீதிக்காக பிழைத்திருக்கிறேன் என்கிறத நான் மறந்து போகிறேன். இந்த 4 பாயிண்ட் நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுவோம். மீதியை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.